வணக்கம் நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே நாங்கள் இந்த புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குகின்ற போது அதனுடைய பகுதிகள், வித்துக்கள் போன்ற பல்வேறுபட்ட முறைகளிலே உருவாக்குகின்றோம். கிழங்கு துண்டங்கள் என பல்வேறுபட்ட முறைகளிலே புதிய தாவரங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இதிலே என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும், எந்த வகையிலே நாங்கள் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குவது சிறந்தது என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் வித்துக்களிலிருந்து தாவரங்களை உருவாக்குகின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் தண்டு பகுதிகளை கொண்டு தாவரங்களை உருவாக்குவது, வேர் பகுதிகளை கொண்டு தாவரங்களை உருவாக்குவது, அதே போல் கிழங்கு துண்டங்கள் போன்றவற்றை கொண்டு தாவரங்களை உருவாக்குவது என பல்வேறு முறை ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தை பல்வேறுபட்ட முறையினூடாக இனத்தை பெருக்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த விடயங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த வாழைகளை நாங்கள் புதிதாக அதாவது வாழைகளை நாங்கள் வாழைத்தோட்டங்கள் இல்லை புதிதான வாழைகளை நடுகின்ற போது கூடுதலாக உங்களுக்கு தெரியும் வாழை குட்டிகளை நடுவோம். அதாவது வாழையிலிருந்து உருவாகுகின்ற அந்த உறிஞ்சிகள் மூலம் வருகின்ற வாழை குட்டிகளை நாங்கள் ஒன்று பிரித்து இன்னொன்றை நடுகின்றோம். இதைவிட இப்போ தற்காலங்களில் இந்த இளைய வளர்ப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட வாழை இனங்கள், சிறிய சிறிய கன்றுகள் நடப்படுகின்றன. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் வாழைகளை ஒரு வாழையிலிருந்து இன்னொரு வாழை பிரித்து குட்டிகளாக நடுகின்ற போது உண்மையில் சிறந்த வாழை குட்டிகளை நாங்கள் தெரிவு செய்து நட வேண்டும். மற்றது சிலர் விடுகின்ற தவறு, நன்றாக வளர்ந்ததன் பின் வாழை குட்டிகளை பிரித்து இன்னொரு வாழை நடுகின்ற போது உண்மையில் அதனுடைய பயன் மிக குறைவாக இருக்கும். அதாவது இளம் பருவத்திலேயே குட்டிகளாக இருக்கின்ற போதே அவற்றை வாழைகளிலிருந்து நாங்கள் பிரித்து நட வேண்டும். இது வாழை குட்டிகளை நாங்கள் நடுகின்ற முறை. இந்த இளைய வளர்ப்பு வாழைகள் தொடர்பான விஷயங்கள், இந்த இளைய வளர்ப்பு மூலம் உருவாக்கப்படுகின்ற வாழை குட்டிகளை நாங்கள் இங்கே நடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், வாழைகள் கூடுதலாக கிழங்குகளின் மூலம் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கே இந்த இளைய வளர்ப்பு வாழைகளை நடுகின்ற போது மிக குறுகிய காலத்திலே எங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாண பகுதியிலே இங்கே கெவிண்டிஸ் இன வாழைகள் கூடுதலாக இந்த இளைய வளர்ப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட வாழைக்குட்டிகள் தான் கூடுதலாக நடுகின்றார்கள். இதிலே என்ன விடயம் என்றால், இந்த இளைய வளர்ப்பின் மூலம் நாங்கள் உருவாக்கிய வாழைகளை கொண்டு வந்து நடுகின்ற போது அவை குட்டிகளை உருவாக்குகின்றன. இந்த குட்டிகளை நடுவதில் உள்ள சிக்கல், குட்டிகளை நடுகின்ற போது என்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். உண்மையில் இந்த கெவிண்டிஸ் இளைய வளர்ப்பின் ஊடாக உருவாக்குகின்ற வாழைகள், கூடுதலாக இந்த கெவிண்டிஸ் இன வாழைகள் மிகவும் குட்டியாக நின்று, அதாவது அதிக அளவு வளர்ச்சியடையாமலே குலைகளை போடுகின்றன. உண்மையில் அது எங்களுக்கு பல்வேறுபட்ட வகையிலே உதவியாக இருக்கின்றது. அதனை பராமரிப்பது, அந்த வாழை காய்களை இதை வெட்டி எடுப்பது என, மற்றது இடத்தை ஒரு பரந்த இடம் தேவையாக இல்லை. இந்த மிக அதிகமாக வளராத இந்த கெவிண்டிசின வாழைகளை நாங்கள் நடுகின்ற போது எங்களுக்கு குறைந்த அளவு இடத்திலே வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின்னர் நாங்கள் இந்த இளைய வளர்ப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட வாழைகளிலிருந்து குட்டிகளை பிரித்து நடுகின்றோம். இதிலே உண்மையில் நீங்கள் அவதானித்தீர்களாக தெரியும், நாங்கள் இந்த குட்டிகளை பிரித்து நடுகின்ற போது படிப்படியாக அந்த வாழையினுடைய, அதாவது எங்களுக்கு முதலிலே நாங்கள் இளைய வளர்ப்பின் மூலம் உருவாக்கி இளைய வளர்ப்பு குட்டிகளில் இருந்து நாங்கள் பெற்ற வாழை குலைகளை விட வாழை குலைகளுடைய அளவு சிறிதாகி கொண்டு போகின்ற ஒரு நிலைமையை நீங்கள் அவதானிக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, வாழைகளுடைய உயரம் அதிகரித்து கொண்டு போகின்ற நிலைமையும் படிப்படியாக நாங்கள் ஒரு குட்டியிலிருந்து ஒரு குட்டி என பிரித்து நடுகின்ற போது அந்த ஆரம்பத்திலே நாங்கள் இளைய வளர்ப்பின் மூலம் உருவாக்கிய வாழையினுடைய உயரத்தை விட அதிகளவு உயரமுள்ள வாழைகள்லாம் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. குலைகள் சிறிதாக வருகின்றன. அதே போல் வாழையினுடைய உயரம் அதிகரிக்கின்றது. அதே போல் குலை போடுகின்ற காலமும் அதிகரிக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த நிலைமைகளை அவதானித்து, ஆனால் நாங்கள் அதே சுவையுள்ள வாழைப்பழங்களை பெறுவதற்கு குட்டிகளிலிருந்து வாழைக்குட்டிகளை அந்த இளைய வளர்ப்பு வாழைகளிலிருந்து பிரித்து நட்டு நாங்கள் பயன்பெற்று கொள்ள முடியும். ஆனாலும் கூட நாங்கள் சிறந்த ஒரு பயனை பெறுவதாக இருந்தால் அந்த இளைய வளர்ப்பு வாழைக்குட்டிகளை பயன்படுத்தி நாங்கள் வாழைக்குலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று இது பல இடங்களிலும் இன்று எங்கள் வாழை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய வாழை வளர்ப்பு என்பது எங்களுடைய பாரம்பரியமான ஒரு தொழிலாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட இனங்கள், கப்பல் வாழைகள், கதலி வாழைகள், இதரை வாழைகள், சாம்பல் வாழை, கெவிண்டிசின வாழைகள் என்று இன்னும் பல்வேறு செவ்வாழை என பல்வேறுபட்ட வாழை இனங்கள், பச்சையாக குலை வருகின்ற பச்சை வாழைகள் என பல்வேறுபட்ட, உண்மை வாழைப்பழம் மஞ்சள் என்கின்ற நிலைமையே
நிலைமையே மாறிவிட்டது. பச்சை நிறத்தில் வாழைப்பழங்கள் இருக்கின்றன, சிவப்பு நிறத்தில் வாழைப்பழங்கள் இருக்கின்றன, மஞ்சள் நிறத்திலும் வாழைப்பழங்கள் இருக்கின்றன. இந்த அளவுக்கு வாழை உற்பத்தியினுடைய நுட்பங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது, முறைகள் மாறிக்கொண்டு வருகின்றது. எனவே இந்த வாழை இனங்களை உற்பத்தி செய்கின்ற போது இந்த விடயங்களிலே நாங்கள் அவதானம் செலுத்தி வாழை உற்பத்தி மேற்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.